ஓபிஎஸ் ஸ்டாலினை தளபதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தளபதி அவருக்கே அதை சொன்னபோது கூச்சமாக இருந்திருக்கும். என்ன ஸ்டாலினை தளபதி, அதாவது ஒரு சாதாரண நிலையிலிருந்து முதலமைச்சர் பதவி வரையிலும் ஒரு கட்சி தூக்கி கொண்டு வந்திருக்கிறது. போனால் போகட்டும், தனியாக கட்சி நடத்து. அதிமுகவில் நீ பாஜகவோடு தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து அவர்களுக்குள் ஒரு எண்ணிக்கையை பகிர்ந்து கொண்டு அதிமுகவோடு கூட்டு வைத்துக் கொள்வது என்பதை எடப்பாடி சம்மதித்தார். ஏனென்றால் நீங்கள் குழப்பம் பண்ண முடியாது, கட்சியில் மறுபடியும் கெடுத்து விடுவீர்கள் நீங்கள். ஆகவே நீங்கள் தனி கட்சி வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கூட்டணியாக இருப்போம். பாமகவோடு கூட்டணியாக இருப்பது போல உங்களோடும் கூட்டணியாக இருக்கிறேன். இவர்களுக்கு அதுக்கு இபிஎஸ் அனுமதிப்பாரா சார்? அதை அனுமதித்தார். அதனால தான் தினகரன் வந்தார். இப்போ தினகரன் உள்ளே எப்படி வந்தார்? அவர் எதிராக இருந்தவர் தானே. இப்பொழுது கூட்டணி குழு இருக்கிறார். அதுபோல் ஓபிஎஸ்ஸும் இருந்திருக்கலாம், அதுபோல் சசிகலாவும் இருக்கலாம்.